தளபதி கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கணும்னு பெரிய டார்கெட்டோட கட்சி ஆரம்பிச்சாரு. 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கணும்னு சொல்லும்போது காலங்காலமா இருக்கிற கட்சிகள்லயே 2 கோடி உறுப்பினர்களே இல்ல. திமுகலயே 1 கோடி உறுப்பினர்கள் தான். அதிமுகல 80 லட்சம் உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. இதுல இவரு 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்க போறாரான்னு சிரிச்சாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பதிலடி தர்ற மாதிரி டிவிக்கு உறுப்பினர்கள் சேர்க்க ஆரம்பிச்சதுமே முதல் நாள்லயே 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. வெப்சைட், அப்ளிகேஷன் எல்லாம் சும்மா திணறிருச்சு. அதுக்கப்புறமா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. இப்ப வரைக்கும் 1.5 கோடி உறுப்பினர்கள் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. ஒரு வேலையெல்லாம் இல்ல, கண்டிப்பா 2 கோடி உறுப்பினர்கள் 2026க்குள்ள சேர்ந்துருவாங்க. அப்படி 2026 எலெக்ஷனுக்குள்ள 2 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்து 2 கோடி உறுப்பினர்கள் ஓட்டு தளபதிக்கு போட்டாங்க அப்படின்னா தளபதி சிஎம் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா 2021 எலெக்ஷன்ல திமுகக்கு 1 கோடி 75 லட்சம் ஓட்டு தான் விழுந்துச்சு. அவரு சிஎம் ஆனாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, 2026ல யாரு சிஎம் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.